ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான நல்ல மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய சிக்கன் 65 ஸ்டைலில் காலிஃப்ளவர் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி வச்சு பாருங்கள். இனிமேல் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அடிக்கடி செய்வீங்க. அப்படியே சிக்கன் டேஸ்ட்லேயே இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்க, பெரியவங்க அப்படின்னு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு காலிஃப்ளவர் பூவை பொடியை கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டேன். அதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு ஒரு பாதி அளவுக்கு மட்டும் வேக விட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரிங்க பொடியை அந்த மாதிரிக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா வேக வச்சு எடுத்தது, பாதி அளவுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்தது. சிக்கன் 65 மசாலா ஒரு 40 கிராம் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறலாம். இதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கிறலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறதுல தான் அது நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டாச்சு. இதுக்கு கலர் பொடி போட்டிருக்கேன். இது ரொம்ப கம்மியாக, 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கலர் பொடி போட்டுக்கோங்க, இல்லைனா கலர் பொடி போட வேண்டாம். இந்த காலிஃப்ளவர் உடையாமல் வேணும் அப்படின்னா நீங்கள் தட்டில் போட்டு இந்த மாதிரி கிளறிக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டிங்க அப்படின்னா அந்த காலிஃப்ளவர் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் தட்டில் போட்டு இந்த மாதிரி கிளறிக்கோங்க. ஒன்று ஒன்றா இந்த மாதிரி வைக்கணும். எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிங்க அப்படின்னா அந்த காலிஃப்ளவர் உடையிறக்கு சான்ஸ் இருக்குது. இதில் ஒரு முட்டையை கலந்துக்கிறலாம். அப்போ தான் இதில் எல்லா மசாலாவும் நல்லா பிடிக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அப்படியே சிக்கன் டேஸ்ட்லேயே இருக்கும். இது எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா ஃபேன் காற்றுல கூட காய விட்டுருங்க. அப்போ நல்லா காஞ்சிருக்கும். எண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு ஒரு கடாயில் ஊற்றி நல்லா காய விட்டுட்டேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் போட்டுக்கிறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் போட்டு நீங்கள் கிண்டி விடக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்து கிண்டி விடணும், இல்லைனா அது நல்லா உடஞ்சி போயிடும். உங்களுக்கு உடையாமல் வேணும்னா அது கிண்டி விடாதீங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் சிக்கன் 65 மசாலா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கலர் பொடி வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் போட்டு உப்பு போட வேண்டாம். உப்பு ஏற்கனவே நம்ம போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கிறலாம். உங்கள்கிட்ட சிக்கன் 65 மசாலா இருக்குது அப்படின்னா அதையே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அதை நல்லா திருப்பி விட்டுக்கிறலாம். இது நீங்கள் சும்மா இடையில ரொம்ப திருப்பக்கூடாது. நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஓட்டையான கரண்டியில் நல்லா எண்ணெயெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி ஓட்டையோடு இருக்கிற கரண்டியில் எடுத்து வைங்க. அப்போ தான் அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் நல்லா வடிஞ்சிரும். உங்களுக்கு கருவேப்பிலை டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மசாலா கலப்போம்ல, அப்போயேவும் இந்த கருவேப்பிலையும் இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த இதில் கலந்து இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த கருவேப்பிலையோட டேஸ்ட்டு பிடிக்காது, ஸ்மெல்லும் பிடிக்காது. அதனால் நீங்கள் கருவேப்பிலை டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் பிடிக்காது அப்படின்னா கருவேப்பிலை போட வேண்டாம். கருவேப்பிலை டேஸ்ட்டு ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மசாலா போட்டு கலந்து வைக்கும்போதே இந்த கருவேப்பிலையும் அது ஒரு கொத்து அதோடு கலந்து இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு நிச்சயமாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல்ன்றது கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.